நம்முடைய பாதையில் அநேக இருட்டுக்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாதைகளில் என்ன வரும்? வெளிச்சம் உதிக்கும், வெற்றி உதிக்கும், விடுதலை உதிக்கும், சந்தோஷம் உதிக்கும், சமாதானம் உதிக்கும். அதாவதுங்க ஏதோ ஏனாதானா அப்படிங்கிற வாழ்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதானே, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சகலத்தை நான் புதிதாக்குவேன், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன் துக்க நாட்களில் முடிந்தது, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இனி தீங்கை காணாதிருப்பாய், பிரச்சனையை காணாதிருப்பாய், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா அவர் சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோத்து போகிற வாழ்க்கை அல்ல, இழந்து போகிற வாழ்க்கை அல்ல, அடிமைத்தன வாழ்க்கை கிடையாது, பயத்தின் வாழ்க்கை கிடையாது, நொந்து போகிற வாழ்க்கை கிடையாது, ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட அனாதையாக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ நமக்கு எப்போது வெற்றியை கொடுக்கிற வெற்றியான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு நீ தோத்து போகணும்னு சொல்லி அவர் சிலுவையில் ரத்த சிந்தல, நீ ஜெயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. நம்ம எப்போ பார்த்தாலுமே தோத்து போன காரியத்தை, வெந்து போன காரியத்தை, நொந்து போன காரியத்தை பேசிக்கொண்டு இருப்பதான் அதுதான் நம்ம மேலே பறந்துக்கிட்டு வருது. என் வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போயினேன், இனி வரும் நாட்களிலே எல்லாம் எனக்கு புதிதாக மாறப்போகுது. அந்த மாதிரி அந்த நாவின் மாறுபாடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அவர் சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து உனக்கு பலன் வரப்போகிறது, என்னிடத்திலிருந்து பலன் வரப்போகுது.